ஹலோ டியர் சில்ட்ரன், இந்த வீடியோவில் நாங்கள் ரைட்டிங், அதாவது உங்களுக்கு பிடிக்காத பகுதி, ஒரு எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ரைட்டிங் பார்ட். பட் உண்மையில் நீங்கள் அதை செய்தால் தான் நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்போ எழுதி நீங்கள் பழகினீங்கன்னா உங்களாலேயும் முடியும், நாங்களும் எழுதுவோம். சிலர் என்னால் முடியாது, நான் ரைட்டிங் செய்ய மாட்டேன் அப்படி என்று யாருமே இருக்கக்கூடாது. என்னாலேயும் முடியும், நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நானும் ரைட்டிங் பார்ட் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் எழுதி பழகிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி சின்ன சின்ன சென்டென்ஸை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பெருசாக ஒரு சின்ன ஷார்ட் எஸ்ஸேஸ் எழுதுறது, பிறகு அதை வச்சுக்கொண்டு நீங்கள் பெரிய செகண்ட் பார்ட் 15 மார்க்ஸ் எஸ்ஸேயும் எழுதி பழகலாம். அப்போ எஸ்ஸே எழுதாட்டி நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாது, நல்ல ரிசல்ட்ஸ் வராது என்ன. அப்போ இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சரியான முக்கியமான உண்டு. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு பேப்பர் எப்படி செய்கிறது, எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் என்ற ஒரு வீடியோ நான் போட இருக்கிறேன். நீங்கள் அது பார்த்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ரைட்டிங் பார்ட்டை ஸ்கிப் பண்ணினீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாது. ஸோ ரைட்டிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் இதில் போடுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆளுகிறதுக்கு பார்ப்போம். Writing is a powerful way of expressing oneself. Writing essays, myself, my friend, my mother. இதில் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது myself, my friend, my mother பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ மை செல்ஃபை பற்றி எழுத போகிறேன்னா நீங்கள் என்னென்ன எழுத போகிறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்னை பற்றி நான் எழுத போகிறேன், என்னென்ன விஷயத்தை இதில் நான் கொடுக்க போகிறேன் என்றதை நீங்கள் இதை சொல்கிறது பிரெயின் ஸ்டார்மெண்ட்டு. நீங்கள் உங்களை மைண்டில் வாரது எல்லாத்தையும் நோட் பண்ணலாம். இப்போ இதில் நேமுக்கு பதிலாக உங்களோட நேம், ஏஜ், உங்களோட இடத்தை போட்டு எழுதி கொண்டு போகலாம். இல்லை நான் என்னென்ன விஷயத்தை நான் இதில் கொடுக்க போகிறேன்னதை இப்படி நீங்கள் ஒரு மைண்ட் மேப்பை முதல் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதில் நீங்கள் பிறகு ஆர்கனைஸ் பண்ணலாம். எது ஃபர்ஸ்ட்டாக நான் எழுத போகிறேன், எதை கடைசியாக கொடுக்க போகிறேன், எதை நான் இடையில் கொடுக்க போகிறேன் என்றதை பிறகு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி போட்டு எஸ்ஸேயை எழுத தொடங்கலாம். இதில் நான் சிம்பிள் சென்டென்ஸாக ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் போட்டிருக்கிறேன். எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி சின்ன சின்ன வசனங்களை போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மை செல்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் மை நேம் இஸ் சேம் மாதிரி ஐம் சேம்ன்றும் நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஐம் 11 நிப்பாட்டினாலும் சரி. ஆனால் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் குறை. அப்போ எங்களுக்கு லெஸ் தேன் 60 பட் மோர் தேன் 50 வேர்ட்ஸில் நீங்கள் எழுத வேணும். ஸோ அந்த 50 வேர்ட்ஸை எய்ம் பண்ணி முதல் பழகுங்க. அப்போ ஷார்ட் டெஸ்ட்டே நீங்கள் இதுவும் எழுதுவீங்க. எழுதினா உங்களுக்கு அதில் 5 மார்க்ஸ். 5க்கு நீங்கள் 4 எடுத்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களோட மார்க்ஸை கவர் பண்ணிடுவீங்க. ஓ லெவல்காரர் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 40க்கு நீங்கள் 35 எடுத்தாலே உங்களுக்கு எஸ் வந்துடும். அப்போ பிறகு பின்னால் செகண்ட் பார்ட்டையும் வடிவாக செய்தீங்கன்னா நீங்கள் ஏக்கு எய்ம் பண்ணி வடிவாக படிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம் என்றது தான் எங்களோட எய்மாக இருக்கும். அப்போ இதில் மை நேம் இஸ் சாம், ஐம் 11 years old, I live in Jaffna, I'm in grade 6, I have 2 sisters and no brothers, my favorite subject is English, I like to eat pizza, my pet is a parrot, my school is Jaffna Central College, my ambition is to become an artist. அப்போ இந்த சென்டென்சஸையே நாங்கள் வேறு விதமாகலாம் கொடுக்கலாம். இப்போ ஐ லைக் டு ஈட் பீஸாவை மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பீஸா, அல்லது ஐ லைக் பீஸா த மோஸ்ட் அப்படி எழுதலாம். அதே மாதிரி மை ஸ்கூல் இஸ் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ், ஐ ஸ்டடி அட் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ், ஐ கோ டு ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ். அப்படி நீங்கள் வேறு விதமாயும் எழுதி பழகலாம். உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எப்படி வேறு விதமாக எழுதலாம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸாக எழுதி பழகிறதுக்கு இதை ஃபில் இன் த பிளாங்க்ஸாக போட்டிருக்கேன். அப்போ என்ன செய்வீங்க, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்ப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு முதல் அப்படி எழுதுறது பேருந்து இப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக எழுதிக்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கூடும். இப்போ ஒன்றுமே எழுதாமல் விடுறதுக்கு 50 வேர்ட்ஸ் எழுதாமல் 30 வேர்ட்ஸில் நீங்கள் ஒரு ஷார்ட் எஸ்ஸேயை கொடுத்தா உங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு பதிலாக 2 or 3 மார்க்ஸ் வரும். ஆனால் ஒன்றுமே எழுதாமல் விட்டு அந்த 3 மார்க் கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ எதுவுமே எழுதாமல் பிளாங்காக விடுறதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸை எப்படியாவது எழுதும். அந்த கொஷனை அப்படியே ஸ்கிப் பண்ணி கொண்டு போகாதீங்கோ. அப்போ இதை நான் அங்கால உங்களுக்கு இந்த
இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆன்சர் அடுத்ததில் தந்திருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா, மை நேம் இஸ் நவீன், ஐம் 13 years old, I live in Jaffna, my family is small, my father's name is Geethan, he is a farmer, my mother's name is Malar, she is a teacher, I have 3 sisters and no brothers. இதில் பிறகு நீங்கள் உங்களோட சிஸ்டர்ஸை பற்றியும் சொல்லலாம். மை சிஸ்டர் ஸ்டடீஸ் எட், அல்லது மை சிஸ்டர் இஸ் அ டீச்சர், அப்படி நீங்கள் அதுலேயும் உங்களோட சென்டென்சஸை இன்னும் கூட்டிக் கொண்டு போகலாம். ஐ ஸ்டடி அட் ஹிந்து காலேஜ், I study 9 subjects. My favorite subject is maths. During my free time, I read books. அல்லது my hobby is reading books. அப்படி இதை மாற்றியும் போடலாம். My favorite writer is Shakespeare. உங்களுக்கு ஷேக்ஸ்பியருக்கு ஸ்பெல்லிங் தெரியாட்டி வேறு ஒரு ரைட்டர் நேம் போடலாம். My best friend is John. He always helps me in my studies. I have a pet cat. I'm good at sports. நீங்கள் போடலாம். I'm good at music. I'm good at dancing. My favorite game is cricket. I want to become a sportsman. அப்போ இப்படி நீங்கள் எழுதிக்க உங்களுக்கு more than 60 words வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மை ஃப்ரெண்ட், இதில் நீங்கள் இப்படியும் போட்டுட்டு எழுதி பழகலாம். சரிதான். இப்போ நான் 10 சென்டென்ஸ் எழுத போகிறேன். இந்த 10 சென்டென்ஸுக்குள்ள என்ன கொடுக்க போகிறேன்? நேம், ஏஜ், கிளாஸ், வில்லேஜ் ஓ டவுன், அப்பியரன்ஸ், குவாலிட்டி, ஸ்கூல், ஃபேவரட் சப்ஜெக்ட், ஃபேவரட் கேம், ஆம்பிஷன். சரிதானே? அப்போ இதில் நான் சிம்பிளாக தந்திருக்கிறேன். நீங்கள் இதில் இப்போ அப்பியரன்ஸை இன்னும் கூட எழுதலாம். இதில் டோல் அண்ட் ஃபேர் மாதிரி இன்னும் அவன் அப்பியரன்ஸை கூட்டி எழுதலாம். அதேமாதிரி குவாலிட்டிஸ் நிரம்ப இருக்கும் என்ன ஒரு ஃப்ரெண்டுக்கு. அப்போ அந்த குவாலிட்டிஸை இதில் எழுதி அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம். இதை விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு சென்டென்சஸ் போடலாம். அப்போ பேசிக்காக ஒன்றும் தெரியாதாக்கள் பேசிக்கான ஒரு 10 சென்டென்சஸை முதல் எழுதி பழகுங்க. மை ஃப்ரெண்ட், I have many friends, but my best friend is Sahana. She is 14 years old. She is in grade 9. அப்போ அங்கே ஐ என்று பார்த்துனாங்க. இங்கே ஷீ. இங்கே இன்னும் ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து வேர்புக்கு எஸ் சேர்த்து எழுதணும். இப்போ அங்கே ஐ லைக், ஐ லிவ், ஐ கோ, ஐ பிளே, ஐ ஸ்டடி என்று வரும். இங்கே அப்படி வராது. ஹீயோ ஷீவோ போட வைக்க லிவ்ஸ்ன்னு மாறும், ஸ்டடி ஸ்டடீஸ்ன்னு மாறும், லைக்ஸ்ன்னு மாறும். அந்த எஸ்ஜேகேலையோ உங்களுக்கு அது உங்களுக்கு கிராமட்டிக்கலாக பிழை வந்துடும். ஸோ அதை நீங்கள் கட்டாயம் மைண்டில் வச்சுருக்கோம். நான் ஃப்ரெண்டை பற்றி எழுதிக்க அங்கே வந்து எஸ்ஜேக்கோணும் வேர்புக்கு. ஏன் சிம்பிள் ப்ரெசன்ட் சிங்குலரில் எழுதி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரைக்க சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்க வேர்புக்கு நாங்கள் எஸ்ஜேக்கோம். அப்போ ஐ ஹாவ் many friends, but my best friend is Sahana. She is 14 years old. She is in grade 9. She lives in Mannar. She is tall and fair. She always thinks positively. She is an optimistic. She studies at Mannar Convent. Her favorite subject is history. She likes to play badminton. Her ambition is to become a writer. இதில் இன்னும் ஒரு பேராகிராஃப் அட்வான்ஸ் ஆன ஆக்களுக்கு தந்திருக்கிறேன். அதை விட அதில் நான் கேர்ள் பற்றி எழுதினபடியாக சில பேருக்கு பாய்ஸை பற்றி எழுதிக்க என்ன யூஸ் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ அதில் நாங்கள் ஹீ பாவிக்கம் அவன் என்று சொல்லிக்க, அவனுடைய என்று பாவிக்க ஹிஸ் பாவிப்போம். அப்போ அதில் சில பேர் குழம்புறோம், இதில் ஹிஸ் வரப்போதா ஹீ வரப்போதா, ஹீ ஃபாதர்ஸ் நேம் என்று வருமா, ஹிஸ் ஃபாதர்ஸா, மற்ற சில பேர் இதில் அப்போஸ்ட்ரோஃபி போடுறீங்கள, ஃபாதர்ஸ் நேமுக்கு அப்போஸ்ட்ரோஃபி போடாமல் இருப்பேன். அப்போ அது அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை விடாமல் எழுதினீங்களா நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த எஸ்ஸே வந்து மை ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டிருக்கிறேன். மை ஃப்ரெண்ட், the world looks dark without a true friend. I'm fortunate that I have a best friend. Her name is Ria. We are friends since childhood. Ria is my class fellow. She is a soft-spoken girl. She is tall and good-looking. She is sincere and attentive in her studies. She belongs to a middle-class family. Ria is a disciplined and obedient girl. Her hobbies are drawing, singing, and dancing. Everyone admires her because of her good behavior. Her aim in life is to become a doctor. Ria and I study and play together. We share our secrets, happiness, and sadness with each other.
Wherever I face any problem, she helps me to get rid of the problem by providing the best solutions. I feel really lucky to have her as my best friend. May God give everyone a friend like Ria. ஓகே, அப்போ இது வந்து நல்ல அட்வான்ஸாக எழுத பழகினோன்னு இப்படி எஸ்ஏஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்லது. பட் இப்படி எழுதினா தான் 5 மார்க்ஸ் போடுவினம், சிம்பிள் சென்டென்ஸ் எழுதினா மார்க்ஸ் குறையுமென்று நினைக்க வேண்டாம். அங்கே நீங்கள் 50 மோர் தேன் 50 வேர்ட்ஸ் எழுதி சரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்குரிய 5 மார்க்ஸ் கட்டாயம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மை மதர். அப்போ இதுலேயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப் போடுறேன். சரிதான், இதில் நான் அப்படியே போடுறேன். அங்கே நேம் ஏஜ் போட்ட மாதிரி இங்கே நான் என்ன எழுத போடணும் அந்த விஷயத்தை அப்படியே போட்டிருக்கேன். கவிதா 35 years, religious lady, happy person, fair and beautiful, takes care of the household, my first teacher, reads books, cooks tasty meals, helps me in my studies. அதை விட இன்னும் நீங்கள் கூடுதலாக எழுதலாம். அதே மாதிரி the person I like mostக்கும் நீங்கள் my mother எழுதலாம். இது அடிக்கடி வாரது. the person I like most எழுத சொல்லி அடிக்கடி வார். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் போடுவீங்க the person I like most is my mother என்று சொல்லிட்டு பிறகு உங்களோட மதரை பற்றி அங்கால எழுதி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். My mother. My favorite person is my mother. Her name is Kavida. She is 35 years old. She is a religious lady. She always believes in God. She is fair and beautiful. She is always a happy person. She takes care of the household. She is my best teacher. She cooks tasty meals for us. She reads books whenever she is free. She helps me in my studies. சரிதான், இதில் வந்து she is always happy. She is always a happy person என்று வரும். She is always a happy person. அதில் அந்த மிஸ்டேக் வந்துட்டுது. அப்போ நாங்கள் ஒரு ஆளை பற்றி இன்னும் ஒரு ஆளை பற்றி எழுதியேக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஃபுல் வேர்ப் கொடுக்குறோம்டா எஸ்டி இருக்கணும். இங்கே வேறு பிலீவ்ஸ், டேக்ஸ், குக்ஸ், ரீட்ஸ், ஹெல்ப்ஸ் அண்ட் இந்த வேர்ப் எல்லாம் எஸ்டி எடுத்துருக்குறோம். மற்றது ஷீ இஸ், ஷீக்கு நாங்கள் பாவிக்க போகிறது இஸ். அப்போ ஷீ இஸ் 35 years old. ஷீ இஸ் ஹாப்பி பர்சன். ஷீ இஸ் அ ஹாப்பி பர்சன். அப்படி மற்றது ஷீ இஸ் டால், ஷீ இஸ் ஃபேர், ஷீ இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படி பாவிக்க ஷீ இஸ் பாவிப்போம். அவருக்கு her hair is long அப்படி சொல்லுவோம். இல்லை she has long hair அப்படி சொல்லலாம். அப்படி நீங்கள் வேறு வேறு சென்டென்சஸும் யூஸ் பண்ணலாம். her face is round, she has a round face அப்படி போட்டும் நீங்கள் அப்பியரன்ஸை டிஸ்கிரைப் பண்ணியும் எழுதலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மை ஃபாதர், மை ஃபாதருக்கு நீங்கள் போட போகிறீங்க. நீங்களாக எழுதி பழகிறது. இப்போ நீங்கள் உங்களோட மைண்டில் வாரது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இதில் மை ஃபாதரை பற்றி ஒரு எஸ்ஸே நீங்கள் எழுதி பழகலாம். அதே மாதிரி மை கிளாஸ் டீச்சர், ஏன்னா இன்னும் ஒரு ஆளை பற்றி எழுதி மை கிளாஸ் டீச்சரை பற்றி எழுதி மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் எஸ்ஸே எழுத பழகிடுங்க. அதே மாதிரி வேறு வேறு டைப்ஸ், மை கார்டன் அல்லது மை ஹாபி, மை ஃபேவரட் கேம் அப்படியான எஸ்ஸேஸை எப்படி எழுதுறது அப்படின்னு நாங்கள் அடுத்தடுத்த ரைட்டிங் பார்ட் வீடியோஸில் நான் போடுவேன். முதல் இதை நீங்கள் வடிவாக எழுதி பழகுங்க. இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.